ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொன்னா என்னமோ ஏதோ ஓம் ஈஸ்வராங்கிற போது ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குருங்கிறது யாரோ எவரோ என்ற நிலையில் இருக்கலாம். ஓம் என்ற பிரணவத்தை சொல்ல போகும்போது சாஸ்திர விதிகளில் ஓம்ங்கிறது அது பிரணவம் என்று சொல்வார்கள். ஆனால் அதனுடைய இயற்கையான உண்மையான நிலையை நாம் புரிந்து கொள்வதற்காக அன்று மெய்ஞானிகள் நம்ம உயிர் ஜீவன் உள்ளதாக இருக்கின்றது. ஆக நம் உடலுக்குள் அனைத்து ஜீவன்களையும் இயக்க செய்கின்றது. அதற்கு பேர் ஓ இம்ங்கிற போது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இம் என்று நம் உடலுக்குள் அதை இணைய செய்து அதையும் ஜீவன் பெற செய்கின்றது. ஆகவே ஓ என்பது பிரணவம், இம் என்பது பிரம்மம். ஓம் இம் என்று இருந்தாலும் நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ பிரம்மா மா தாயாகின்றது. நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை நம்ம உயிர் இயக்க செய்து இம் என்று நம் உடலுக்குள் ஆக போகும்போது எந்த குணமோ அந்த குணத்தை அந்த குணம்தான் அதன் அடிப்படையில் தான் மற்றதெல்லாம் எண். அதனால அது அம்மா பிரம்மா. அது தாயின் நிலையை அங்கே பெயர் வைத்துதான் பிரம்மா என்று வைத்தார்கள். ஆகவே நமது உயிர் இயக்கத்தை ஈசன் என்றும் நாம் எண்ணும் எண்ணத்தை ஜீவன் பெறச் செய்வதே ஓ என்றும் நாம் எந்த குணத்தை எண்ணுமோ அந்த குணத்தின் சத்து நம் உடலுடன் ஐக்கியமாகும் போது இம் நாம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று பெயரை வைத்து அழைத்தார்கள் நாம் புரிந்து கொள்வதற்காக. ஆக நாம் இப்போ ஓம் ஈஸ்வராங்கிற போது நாம் எதை எண்ண வேண்டும் என்கிற போது நம்ம உயிரை ஈஸ்வராங்கிற போது உயிரை எண்ணி குருதேவாங்கிற போது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய குணங்களுக்கு அனைத்துக்கும் நம் உயிரே குருவாகின்றது. நீங்க கோபமா எடுத்து பேசினாலும் சரி, சலிப்பா பேசினாலும் சரி, சங்கடமா பேசினாலும் சரி, சாந்தமா பேசினாலும் சரி, உயர்ந்த நிலையில் பேசினாலும் சரி, வேதனையாக பேசினாலும் சரி, இவை அனைத்தையும் நாம் எண்ணியதை ஜீவனாக்கி இம்மென்று நம் உடலாக்கி நமக்குள் எல்லாத்துக்கும் குருவாய் இருப்பது உயிரே என்ற இந்த நிலையை சொல்வதற்குத்தான் இது குருவாகின்றது. ஓர் பிரபஞ்சத்திற்கு கோள்கள் உருவாவதற்கும் பிரபஞ்சத்துக்குள் இயக்குவதற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் குருவாகின்றது. நம்ம உடலுக்குள் நம்ம உயிர் குருவாகின்றது என்ற நிலையை நாம் அறிவதற்கு மெய்ஞானிகள் இவ்வாறு சாதாரண மக்களும் உணர்ந்தறிந்து செயல்படுவதற்குண்டான நிலையைதான் காவியங்களாக படைக்கப்பட்டு அதை நாம் அறிந்துணர்ந்து மனிதனாக ஆன பின் இனி நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையை தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த ஞானிகள் இப்படியெல்லாம் வைத்தார்கள். இப்போ உதாரணமாக சூரியனிலிருந்து ஒரு வெப்பகாந்தம் வெளிப்படுகிறது என்றால் வெப்பம் உருவாகும் சக்தி, காந்தம் தனக்குள் எதையும் அணைத்துக் கொள்ளும் சக்தி. இப்படி வெப்பகாந்தமான ஒரு சக்தி சூரியனிலிருந்து வெளிப்படும் போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சு இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றனர். ஆனால் மெஞ்ஞானிகளோ ஆதிசேஷன் என்று 5 தல நாகனை போட்டு நம்மளுக்கு உணர்த்துகின்றனர். ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் பார்க்கடல்லே என்று நம்மளுக்கு உணர்த்துள்ளார். பார்க்கடல்னா பேரண்ட பல அலைகளுக்கு மத்தியில் அணுக்களின் நிலைகளில் இந்த சூரியன் மிதந்து கொண்டு தனக்குள் இயக்கிக் கொண்டு அது செயலாற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலையை உணர்த்துவதற்காக பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்று நாம் கண்ணுற்று பார்த்தவுடனே சூரியன் விண்வெளியிலே எவ்வாறு அது இயங்குகிறது என்ற நிலையை உணர்த்துவதற்காக இப்படி பெயரை வைத்து நாம் அறிந்து கொள்வதற்கு படங்களாக வரிய வைத்து நாம் எப்படி 1ஆம் கிளாஸில் கிளி, இது யானை, இது ஏணி, இது பெட்டி, இது கொடை என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு எப்படி 1ஆம் கிளாஸில் பாடங்கள் கொடுக்கின்றனரோ இதை போல மெய்ஞானிகள் பேரண்டத்தின் ஆற்றலை அறிந்துணர்ந்த அவர்கள் பின்வரும் தன் இனமான மனிதர்கள் இதை அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு உருவங்களை அமைத்து அதற்கு கதைகளை சொல்லி அதனின் இயக்க ஓட்டங்களை எவ்வாறு என்று கதைகளாக எழுதியுள்ளார்கள். ஆக நாமோ சூட்சமத்தில் இப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிறான்,
என்கிற போது நாம கண் கொண்டு பார்த்த உடனே, அவன் தவறு செய்வதனை பார்த்த உடனே நம்மளுக்கு கோபம் வருகின்றது. அல்லது ஒருவன் தகாத நிலையில் ஒருவனை தாக்குகிறான் என்று நாம் கண்ணிலே பார்க்கப்படும் போது நமக்குள் பயமும் நடுக்கமும் வருகின்றது. ஆக இது நமக்குள் இயங்குவது தெரிகின்றது. இது எவ்வாறு என்று நம்மளுக்கு தெரியுமோ? தெரியாது. ஆக இது சூட்சமத்தில் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்குத்தான் இப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்று நான் கண்ணிலே பார்த்த உடனே என் கண் அவனை படம் எடுக்கின்றது. அவன் உடலிலிருந்து வெளிப்படும் தவறான எண்ண அலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றது. அப்போது நான் அவனை கண் கொண்டு பார்க்கப்படும் போது என் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய காந்தம் அவனை உருவத்தை படமெடுத்தாலும் அந்த உருவத்திலிருந்து வெளிப்படும் உணர்வின் நிலையை அதை இழுத்து என்னை நுகரச் செய்கின்றது. ஆனாலும் அவன் தவறு செய்கிறவனை நாம் பார்க்கப்படும் போது ஊழ் வினை என்று சொல்வார்கள். எலும்புக்குள் இருக்கக்கூடிய எலும்பு மேக்னெட்டு நம்ம உடலுக்குள் ஊன் உண்டு. நாம் எக்ஸ்ரே படமோ அல்லது போட்டோவோ எடுக்கப்படும் போது அதில் கெமிக்கல் கலந்த முலாமுகளை பூசிய பின் தான் அந்த காந்த கண்ணாடிகள் அதை இழுத்த உடனே இதில் படமாக பதிவு கொள்கின்றது. இதை போலதான் இப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அதை நாம் கண்ணிலே பார்த்த உடனே நம்ம உடலுக்குள் ஊழ்வினையாக முதல்ல பதிவு செய்யலை என்றால் அவன் என்ன செய்கிறான் என்று நாம் அறிய முடியாது. அப்போ அவன் உடல்ல இருந்து எடுத்து நம்ம உடல்ல அந்த உணர்வை ஊங்கிறது ஊழ் வினையாக ஊழுங்கிறது நம்ம எலும்பு மேக்னெட் நம்ம விட்டு ஊழ் என்று உண்டு. அப்ப நாம் எண்ணிய உணர்வு வினையாக பதிவாயிருந்தா ஊழ் வினை. இப்ப நாம ஒண்ணுமே சண்டை போடல, அவன் தவறான நிலைகளை செய்கின்றான். அப்ப அதை நான் கண் கொண்டு பார்த்த உடனே அது ஊழ்வினையாக பதிவு செய்து அவன் செய்யக்கூடிய தவறான உணர்வை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது இந்த உடம்பருகே வந்த பின் சுவாசித்த உடனே உயிர் என்ன செய்து அதை எலக்ட்ரானிக்காக மாற்றும். இப்போ நாம் கம்ப்யூட்டர்ல சிலிகான் என்ற உணர்வுகளை நாம் பதிவு செய்து கொண்ட பின் மற்ற எதிர்நிலை சிலிகான்களுடைய ஒரு நிலைகளை உணர்த்தப்படும் போது எலக்ட்ரானிக்கா மாற்றி அதை நாம் எதை குறிப்பாக எண்ணுகின்றோமோ அது செயலாக்குகின்றது. இதே போலதான் நம்ம உயிர் பிறர் செய்யும் தவறான உணர்வை நுகர்ந்த உடனே அதை இயக்கக்கூடிய கரண்டை உற்பத்தி பண்ணுகின்றது. எந்த குணத்தின் தன்மையோ அந்த குணத்தை இயக்கி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கோபமான குணத்தோடு ஆணையிட்டு விடுகின்றது. நாம் தவறு செய்யக்கூடியது. அப்ப அந்த உணர்வு எலக்ட்ரானிக்கா மாற்றி நம்ம உடல் முழுவதுக்கும் பாய்ச்சி செய்கின்றது. அப்ப நாம் அறிகின்றோம். இப்ப நம்ம உயிர் என்ன செய்து கொடுப்பதை தான் இயக்குகின்றது. இல்லை என்றால் வேற ஒன்றும் செய்யல. அவன் தவறு செய்கின்றான், அந்த உணர்வு இயக்குகின்றது, உடல் முழுவதும் படர்கின்றது. அந்த உணர்வின் சத்து உமிழ்நீராக வடிக்கின்றது, நாம் ஆகாரத்துடன் கலக்கின்றது. ஆக நாம் முதலே கண்ணிலே பார்த்ததை பதிவாக்குகின்றது, பின் அதை தொடர்ச்சி வரிசையாக அதை இழுத்து எனக்குள் உணர்த்துகின்றது என்ற இந்த உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இப்ப அவன் தவறு செய்கிறான் என்று எண்ணும் போது நான் சுவாசிக்கும் போது என் உயிருக்குள் அது ஓ என்று பிரணவம் ஜீவனாகின்றது. எம் என்று அந்த உணர்வின் சத்து உடலாக சேர்க்கப்படும் போது ஓம் நமச்சிவாய. சிவம் என்பது உடல். ஆக நமக்குள் நமச்சிவாய என்ற நிலையில் நம்ம உடலாக மாறிவிடுகின்றது. இதை நாம் எண்ணி பார்ப்பது ஊழ்வினையாகின்றது. அதே சமயம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இவை அனைத்தும் பதிவு செய்து கொள்கின்றது. இதே மாதிரி இன்னொரு மனிதன் தவறு செய்கின்றான். இவன் சாதாரணமா தவறு செய்வதை பார்க்கிறோம். இன்னொருத்தன் ஆத்திரப்படும் நிலைகளுக்கு செயல்படுத்துகின்றான். அப்ப நம்ம கண் அவனை படம் எடுத்து அவன் செயல்படும் உணர்வு வேகமாக எது வருகின்றதோ அது நாம் சுவாசித்த உடனே நமக்குள் பயத்தை உண்டாக்குகின்றது. அவன் உடல் அந்த வந்த உணர்வு தான் நம்மளை பயம் உண்டாக்குகின்றது. அப்ப அது ஊழ்வினையாக பதிவு செய்கின்றது. அப்ப திரும்பி அவனை எண்ணும் போது அன்னைக்கு இந்த மாதிரி அடிக்க போனாலும் அந்த நடுக்கம் மீண்டும் வருகின்றது. இதை போல நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் ஒன்றிடமிருந்து ஒன்றை காத்திட இதை போன்றே அதற்குள் விளைந்து வினையாக சேர்த்து வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை உருவாக்கி இருக்கின்றது. மனிதனான பின் இப்ப இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. ஆனால் உயிரணுக்களாக இருக்கப்படும் போது இப்ப புலியிடமிருந்து மான் புலியை பார்த்த உடனே அது கொடூரமான நிலைகளை பார்க்கின்றது. அதை அடித்து புசிக்க வேண்டும் என்ற உணர்வின் வேகத்தை அது வெளிப்படுத்துகின்றது.
ஆனால் அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றது. மானோ புலியை பார்க்கின்றது. அந்த புலியின் வேகமான உணர்வின் சக்தி தனக்குள் படம் எடுத்து அந்த உணர்வின் தன்னை அதிலிருந்து வெளிப்புற உணர்வை நுகர்ந்து தனக்குள் அறிய செய்கின்றது. ஆனால் கூர்மையாக காட்டுவது அதற்கு பேர் ருக்மணி. அந்த புலியின் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த உண்மையான சத்தை நுகர இழுத்து காண்பது சத்தியபாமா. அது என்ன நினைக்கின்றது என்ற உண்மையை நம்ம கண் இழுத்து நம் உயிருடன் இணைக்கப்படும் போது உண்மையை அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ அந்த பயமான நிலைகள் வரும்போது அதனிடமிருந்து புலியின் வலு கொண்டே அதனின் உணர்வு கொண்டு அது தப்பித்து ஓட எண்ணுகின்றது. சிறுதீரும் ஓடியவுடனே மீண்டும் புலியை பார்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மை அதற்குள் பதிவாகின்றது. பதிவின் நிலைகள் கொண்டு தப்பித்து ஓடுகின்றது. இப்படித்தான் அதனின் உணர்வை இது எடுத்து இதனின் உடலிலே அந்த புலியின் உணர்வுகள் ஓங்கி வளர்ந்த பின் மானோட சாந்தமான குணம் எல்லாம் அது இயங்காமல் புலியின் உணர்வுகள் இயக்கப்படும் போது ஏற்கனவே அது உடல் இருக்கக்கூடிய நிலைக்கு எதிர்நிலை ஆகின்றது. அப்போ நோயாகி இறந்து விடுகின்றது. அப்போ புலியை கூர்மையாக கவனித்தது மான். அதனின் படத்தை எடுத்துக்கொண்ட பின் அதனின் மனம் மானின் உடலுக்குள் அதிகமான பின் மான் இறந்த பின் மானின் உயிராத்மா புலியின் உடலுக்குள் போய் சேர்ந்து விடுகின்றது. இதைத்தான் மகாபாரத போர் என்ற நிலையை காட்டப்படும் போது மகாபாரத போரை கண்ணன் வழி நடத்துகின்றான். போது நமது கண் புலியோட கண்ணும் சரி மானோட கண்ணும் சரி, இதற்கு பேர் தான் கண்ணன் என்று பெயரை வைத்து, ஆக புலியின் உணர்வை அது மான் நுகரப்படும் போது சங்கநாதம் ஊதுகின்றான். உன்னை விழுங்க பார்க்கின்றது என்ற உணர்வின் அலையை இயக்குகின்றது. அப்ப அந்த உணர்வு கொண்டு அந்த நாதத்தை கண்டு போர் தொடங்கப் போகின்றது. உன்னை காத்துக்கொள்ள நீ ஆயத்தமாகிவிடு என்று மானுக்கு உபதேசிக்கின்றது. அது மானோட கண். அதே சமயம் புலிக்கு அதனுடைய அதை கூர்மையாக கவனிக்க செய்கின்றது. அது தப்பித்து ஓடப்போய் ஓடப்போகின்றது. அதற்குள் நீ தாவி அதை பிடித்துக்கொள் என்று அதனுடைய உணர்வை அதனுடைய உயிருக்குள் இருக்கும் குருட்சேத்திர போராக அதுங்க நடத்துகின்றது. ஆக இதுவும் குருட்சேத்திர போராக நடத்துகின்றது. ஆக இதனிடமிருந்து தப்பித்து இது ஓடும் நிலையில் அது கூர்மையாக எண்ணியது. ஆக கண்ணன் காட்சிய நிலைகள் கொண்டு அதை கூர்மையாக தனக்குள் வளர்த்து கொண்டு அந்த மான் இறந்த பின் கூர்மை அவதாரம் என்று புலியின் உடலுக்குள் மானின் உயிரான்மா சென்று அந்த புலியான மனத்தின் உணர்வுகளை கொண்டு புலியாக பிறக்கின்றது. ஆனால் புலியோ இதை போல சார்ந்த உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து இந்த நாம ஒரு காரமான பொருளுக்குள் சப்பென்று ஒரு பொருளை போட்ட பின் காரம் தணிகின்றது. ஆனால் சப்பென்று இருக்கக்கூடிய பொருளில் காரமான பொருளை போடும்போது காரத்தின் தன்மை அதிகமாகின்றது. இதை போல மானின் உணர்வுக்குள் புலியின் வீரிய உணர்வுகள் சேர்கின்றது. புலிக்குள் அந்த சாந்தத்தின் உணர்வுகள் அதற்குள் இணைந்து அதற்குள் விளைந்து அந்த உணர்வின் சத்தாக புலியின் உடலிலே சேர்கின்றது. ஆக வீரியம் கொண்ட புலியின் தன்னை இதற்குள் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக அது சாந்தப்படும் நிதானித்துக் கொள்ளும் இந்த உணர்வின் உடலை அந்த உயிர் உண்டாக்குகின்றது. அதே போல மானின் உயிரும் இதை போன்றுதான் அந்த புலிக்குள் சென்று இந்த சாந்தத்தை வீரிய உணர்வாக அது வளர்க்கின்றது. இப்படித்தான் கூர்ம அவதாரங்கிற போது ஒன்றின் பின் ஒன்றாக தனக்குள் வளர்த்து கொண்ட வலிவின் தன்மை அது சிறுக சிறுக மாறி இன்று நம்மை மனிதனாக ஞானத்தின் வழிகளில் நாம் செயல்படும் தன்மையாக ஒவ்வொரு சரீரத்திலும் கூர்மையாக எண்ணி எண்ணி அதனிடமிருந்து காத்துக்கொள்ளும் உணர்வின் தன்மை வளர்ந்து என்று மனிதனாக இன்று நம்மளை வளரச் செய்தது என்ற நிலையும் நாம் பல கோடி சரீரங்களை நாம் எடுத்திருந்தாலும் நம் உடலுக்குள் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றான் கண்ணன் என்று. மனிதனாகப்படும் போது புழுவிலிருந்து நாம் மனிதனாக வரும்போது ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்ளும் உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு மனிதனுக்குள் என்ன வளர்ச்சியின் தன்மை அடைந்ததை குறிப்பிடுவதற்கு அர்ஜுனன் சகலகலா வித்தைகளை கற்றுக்கொண்டவன் வல்லமை பெற்றவன் என்று பொருள். ஆக மனித உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் சகல கலைகளும் கற்றுணர்ந்துதான் வருகின்றது. அப்ப நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை எதுவோ அதை எண்ணும் போது கண்ணின் நினைவலைகளுக்கு வருகின்றது. அப்போதுதான் தான் கண்ணின் நிலைகளுக்கு வரப்பும்போது
தன் சகோதரர்கள் எதிர்நிலைகள் இருந்து போர் செய்கின்றனர் என்கிற போது தான் சகோதர பாசமான உணர்வுகள் இவனுக்குள் இருந்ததனால் கண் கொண்டு தன்னுடன் இணைந்த இந்த உணர்வுகள் அந்த சகோதரர்களை பார்த்த பின் அவர்கள் கொல்ல மனம் வரவில்லை. அப்ப கண் சொல்லுகின்றது, அவர்களை நீ விட்டுவிட்டால் அவர் உன்னை அழித்து விடுவர், எவரும் இறப்பதில்லை என்ற நிலைகளை அங்கே கீதா உபதேசம் கொடுக்கின்றது. ஆகவே உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்க இருக்கும் அசுர உணர்வுகளை உனக்குள் இந்த பாசத்தால் அவன் செய்யும் தீய விளைவுகளை உனக்குள் இழுத்து உன்னை பலவீனப்படுத்திக் கொள்ளாதே. இப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறான நிலையை நாம் கூர்ந்து கவனித்தால் அந்த தவறான உணர்வு நமக்குள் இயக்குகின்றது. ஆனால் அதே சமயம் ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனையான உணவை நாம் கண் கொண்டு பார்க்கப்படும் போது அந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் வந்து நமக்குள் மாறி நம்ம நல்ல குணங்களை செயலற்றதாக ஆக்கிவிடுகின்றது. ஆகையினாலே நீ உன்னுடைய சகோதரன் என்று நீ பார்த்தாலும் அந்த இரக்க உணர்வால் நீ இதை செயலாக்கவில்லை என்றால் அது உன்னை அழித்துவிடும். ஆக நீ கற்றுணர்ந்த வல்லமை எங்கே செல்லுகின்றது என்று கண்ணன் உபதேசிக்கிறதாக கீதையின் தத்துவத்தை சொல்லுகின்றன. ஆனால் அன்று கண்ணனோ தன் உடலில் அந்த கண்ணன் சொன்னவுடைய நிலைகள் பாசத்தால் வரக்கூடியதான் தீய வினைகள் அனைத்தும். ஆக எதிரியிடமிருந்து அவர்கள் எதிரியிடமிருந்து நின்று அவர்கள் போர் செய்யும் போது தவறான உணர்வுக்குள் அவர்கள் சிக்கி தவிக்கும் நிலையிலிருந்து அவர்களை மீட்ட வேண்டும். ஆக அதை நீ எவ்வாறு மீட்ட வேண்டும் என்ற நிலையைத்தான் உபதேசிக்கின்றார் கண்ணன் என்று கீதையிலே எழுதுகின்றனர். ஆக அவன் செய்யும் தவறான உணர்வை உன் உடலுக்குள் அதை சேர்க்கா வண்ணம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற போது அதை உனக்குள் அவன் செய்யும் தவறான உணர்வை எண்ணாதபடி அந்த அவனுக்குள் உன் எண்ணத்தை செலுத்த வேண்டும். அவன் அறியாத இருள்கள் என்று மீள வேண்டும். தன் சகோதரன் என்று உணர்ந்தாலும் தீய விளைவிலிருந்து அவர்கள் தீயதென்று நீ உணர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுதான் இந்த உணர்வின் நிலைகளை அங்கு அம்பாக ஏற்றுள்ளது. ஆக இந்த சொல்லின் தொடரின் தன்மையை அவர்கள் செய்யும் தவறான உணர்வுகளை தனக்குள் அதை எடுத்துக்கொண்டால் நம்ம நல்ல குணங்கள் இங்கு அழிந்து விடுகின்றது. ஆகையினாலே அவர்கள் எதிரிகள் தவறான நிலைகள் செயல்படும் போது அந்த எதிரிகளிடம் இருக்கும் உண்மையுடைய நிலைகளை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று அந்த உணர்வின் இயக்கத்தை அந்த கண்ணன் சொன்னான் என்று. ஏனென்றால் நாம் கண்ணால் பார்க்கப்படும் போது நாம் அவனை காத்துக்கொள்ள தாக்கும் உணர்வு வரப்பும் போது அவன் தாக்கி விடுவான் என்ற இந்த உணர்வை நமக்குள் சுவாசித்த உடனே நம் உடலிலே இது பலவீனமாகி விடுகின்றது. இதற்குத்தான் எண்ணத்தின் வலுவினுடைய நிலைகளை காட்டுவதற்கு ராமயானத்தில் வாலியை காட்டுகின்றான். வாலி வலிமை பெற்றவர். அவன் நேரடியாக யார் போர் செய்தாலும் அந்த போர் செய்யக்கூடிய வலுகளில் சரிசமத்தை வாலி எடுத்துக்கொள்வான் என்று கதை எழுதியுள்ளார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் கோபத்துடனோ அல்லது வேதனைப்படும் சொல்லாக சொல்லப்படும் போது அவர்களை நாம் நேரடியாக பார்த்து அவர்கள் சொல்வதை கேட்டறிந்தால் அவர்களுடைய சக்தி நம்மளை வேதனைப்படும் ஒரு சொல்லை சொன்ன உடனே அந்த உணர்வு நாம் கேட்டறியும் போது நாம் நல்ல உணர்வுக்குள் இணைந்து நாம் அந்த வேதனையான உணர்வு நமக்குள் ஆட்சி பொய்யை செய்துவிடும். இப்போ நமக்குள் அந்த நல்ல குணத்தை செயலுக்க முடியாது. ஆக அது சரிசமமான வலு இழக்கப்படுகின்றது. அந்த நம்முடைய வலுவை அனைத்தும் வாலி எடுத்துக்கொள்கிறான் என்ற நிலையை அங்க காட்டுகின்றோம். அப்போதான் ஸ்ரீராமனே மறைந்திருந்துதான் தாக்கினான் என்று. இதை போல கொடூர செயல்களை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் போது ஒருவன் குற்றத்தை இழக்கக்கூடிய நம்மளை குறைய செய்யாதபடி வேதனைப்படும் சொல்களை அவர்கள் சொல்வார்களே ஆனால் நாம் காது கொண்டு கேட்போமே ஆனால் நம்முடைய நல்ல குணங்கள் பலவீனம் அடைந்து விடுகின்றது. ஆகையினாலே இதை தடுப்பதற்காக அந்த ராமன் அவரை நேரடியாக பார்க்காதபடி அதை காட்டிலும் சக்தி வாய்ந்த கணையை அங்கு ஏவுகின்றான் மறைந்திருந்தேன் என்கிற போது. ஆக விண்ணை நோக்கி சாதாரணமாக விண்ணிலிருந்து வெளிப்படும் துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலங்கள், இதிலிருந்து வெளிப்படும் உணர்வலைகள் அனைத்தும் மனித வாழ்க்கையில் நஞ்சினை வென்று வென் சென்ற அவர்கள். ஆக இந்த ஒளியின் சரீரமாக இருக்கப்படும் போது அங்கிருந்து வெளிப்படும் உணர்வின் தன்மையை
நாம் எண்ணத்தால் அதை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் சேர்க்க வேண்டும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்கு தான் அன்று அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த நினைவை உடலுக்குள் செலுத்தி அதற்கப்புறம் நம் சொல்லின் தன்மை மகிழ்ச்சிகளின் அருளொளி அவன் பெற வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று மறைமுகமாக நம் வலுவின் தன்மை கொண்டு அலைகளை நாம் பரப்பப்படும் போது அவன் அந்த வாலி என்ற நெஞ்சான செயல்கள் நம்மை பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் அவனை வீழ்த்திவிடும் என்ற இந்த நிலைகளுக்குத்தான் சீதாராமன் அதை செய்தான் என்று சொல்வார். சீதாராமன் என்றால் இப்ப சாதாரணமாக நாராயணன் சீதாராமனாக பூலோகத்திற்கு வருகிறான் என்று ஒரு கதை உண்டு. அது யார் எழுதியது? வால்மீகி. சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் பராசக்தி, காந்தம் லட்சுமி, அதனின்று வெளிப்படும் அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சினை இந்த காந்தம் இழுத்து இதோடு இணைக்கப்படும் போது ஒன்று நஞ்சி இயக்க சக்தி, காந்தம் அணைக்கும் சக்தி, வெப்பம் உருவாக்கும் சக்தி, இப்படி 3 நிலைகளில் அது வெளிப்படுகின்றது. அதே நஞ்சான நிலைகள் இப்போ ஒரு ரோஜா பூ மேல் அந்த வெப்ப காந்தம் தாக்கப்படும் போது இந்த வெப்பம் அந்த செடியை இயக்குகின்றது, காந்தம் அதனுடன் சேர்த்த காந்தத்துடன் இணைத்துக் கொள்கின்றது. ஆனால் அந்த விஷமான சக்தி அந்த செடிக்குள் மோதியுடனே இயக்க சக்தியாக துடிக்கச் செய்கின்றது. ஆனால் அதற்குள் இருந்த அந்த ரோஜாப்பின் உணவின் மனத்தை காற்றிலிருந்து அது கவர்ந்து அதை தன்னை வளர்க்கச் செய்கின்றது. அதே சமயம் ரோஜாப்பிலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் இதை கவருமேயானால் காந்தம் தன்னுடன் இணைத்து அந்த மனத்தை தனக்குள் சேர்க்கப்படும் போது மனம் அந்த ரோஜாப்பு எந்த மனத்தை கொண்டதோ அந்த மனத்தை அறியச் செய்வது ஞானம் சரஸ்வதி. ஆக அவ்வாறு ஆனாலும் அதே சமயம் இது 4ம் சேர்த்து விஷம், மனம், வெப்பம், காந்தம் இவை 4ம் சேர்த்து ஒரு அணுவுக்குள் ஒரு இயக்க சக்தியா மாறும்போது இந்த மனத்தை எடுத்துக்கொண்டால் 5ம் சேர்த்து 5வது நிலை அடைகின்றது, உணர்வு என்ற இயக்கம். அதற்கு பேர்தான் காயத்ரி என்று பெயரை வைக்கின்றார்கள். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் இந்த ரோஜாப்பின் மனத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் அதை அந்த மனம் ஞானமாக சரஸ்வதி என்று சொல்லுகின்றது, ஞானம் என்று. ஆகவே இது ஞானத்தின் அடிப்படையில் நம்மளை பேச வைக்கின்றது, அறிய செய்கின்றது என்ற இந்த நிலையை அது காயத்ரி முழுமையாகிவிடுகின்றது. இப்ப ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியன் காந்த சக்தியை கவர்ந்தால் அப்ப அது காயத்ரி. அப்ப நாம் அதை நுகர்ந்தால் அந்த மனத்தின் தன்மையாக அது இயக்கும். அது மற்ற தன் மனத்தின் சக்தி கொண்டு மற்றதை தனக்குள் அருக வராதபடி அது பாதுகாத்துக் கொள்ளும். அதனால்தான் காயத்ரி என்று வைத்தார். அதே சமயம் சூரியனிலிருந்து வந்த அந்த வெப்பகாந்தம் இதை எடுத்துக்கொண்ட பின் சீதா லட்சுமி என்று பெயரை வைக்கின்றார்கள். இப்ப அந்த ரோஜாப்பின் மனத்தை இது கவர்ந்து கொண்ட பின் லட்சுமி, அதாவது சுவை, அதை இந்த காந்தம் எடுத்து வளர்த்துக் கொள்ளுகிறது என்று பொருள். அதனால சீதா லட்சுமி என்று. ஆனால் அதே சமயம் அந்த நறுமணத்தை நாம் நுகர்ந்தால் சீதா ராமா என்று பெயரை வைக்கின்றார்கள். அந்த நாராயணன் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் ஒரு தாவர மனத்துக்குள் வரும்போது காயத்ரியாகவும் சீதா லட்சுமியாகவும் அதை நுகரப்பட போகும்போது ஒரு உயிரிழப்பு நாம் நுகர்ந்தோம் என்றால் சீதா ராமனாக அது வெளிகின்றது. இப்ப ரோஜாப்பின் மனத்தை நாம் எண்ணும் போது அப்போ அந்த இனிமையான அந்த நறுமணமான வார்த்தைகளை நாம் பேசும்போது கேட்போர் உள்ளங்களில் அந்த மகிழ்ச்சியை தோற்றுவிக்கிறது, அது அம்பாக பாய்கின்றது. அதே சமயம் அந்த மனத்தின் தன்னை நுகரப்படும் போது அந்த உணர்வின் அலைகள் உடலுக்குள் சென்று அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை அது ஊட்டுகின்றது. அதனால்தான் நாராயணன் பூலோகத்திற்கு சென்று ராமனாக பிறக்கிறான் என்று. இதை போல இது நம் உடலில் வந்த உடனே அந்த மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்றது. அதே சமயம் ஒரு வேப்ப மரத்திலிருந்து கசத்தின் தன்னை எடுத்துக்கொள்ளும் போது நாம் கண் கூர்ந்து அதை கவனித்து வேப்ப மரம் என்று எண்ணினால் வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பான சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்கின்றது. நாம் அதை கூர்மையாக கவனிக்கும் போது அது சீதா லட்சுமி ஆனாலும் என்னக்குள் வரப்போகும்போது சீதா ராமனாக மாறினது. அந்த கசப்பான சொல்களை அந்த உணர்வுகள் என் உடலுக்குள் ஆகி அந்த சொல்லின் தன்னை கீழ்ப்பொருக்கும் அந்த கசப்பை ஏற்படுத்தும் நிலையை தான் உருவாக்குகின்றது. இதை போல
ஆனால் அந்த என்னை தாக்கி விடுவான் என்று வாலியின் தன்மை அதை பேசப்படும் போது அவனுடைய வலிமை கொண்டவன், அவன் கொடூர நிலைகளை செயல்படுத்தக்கூடியவன் என்று கண் கொண்டு பார்த்த உடனே அவன் உடலில் இருந்த உணர்வின் தன்மையை சூரியன் காந்த சக்தி அது கவரப்படும் போது சீதா ஆக லட்சுமி ஆகின்றது. ஆனால் அவனின் உணர்வை நாம் நுகர்ந்த உடனே நம் உடலுக்குள் செய்து அவன் நஞ்சான செயலின் வீரிய உணர்வுடைய நமிலையை நமக்குள் செயல்படுத்தும் போது நாம் செயலற்றதாக நம்ம நல்ல குணங்கள் அது அதுக்குள் அடிமையாகி விடுகின்றது என்ற நிலையை காட்டிதான் வாலியை நேர்முகமாக பார்க்கப்படும் போது அவன் எண்ணத்தின் உணர்வுண்டு இங்கே கூர்ந்து கவனிக்கும் போது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை நாம் உணர்த்துவதற்கு இயற்கையின் நிலையை நாம் அறிவதற்கு பெயரை வைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள்களாக உருவாக்கி அந்த ராமனுக்கு வில்லையும் அம்பையும் போட்டு காட்டியது. இதை போல இப்போ அவனை மறைந்திருந்து தாக்குறான்ங்கிற போது இதை போல தீய விஷத்தின் தன்மை வென்றவர்கள் சூரியனிலிருந்து வெளியே இறந்து சப்தரிஷி மண்டலங்களிலிருந்தும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலைகள் ஆக நஞ்சினை வென்றவர்கள் அவர்கள். அங்கிருந்து வரப்படும் போது இதே சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து கொள்ளும், அதுவும் சீதா லட்சுமி தான். ஆனால் அந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கும்போது சீதா ராமா ஆக அந்த மகர்ஷிகளின் அருள் சக்தியை நாம் நுகரப்படும் போது அவன் எவ்வளவு தீய விஷத்தின் தன்மை முறியடித்தோம். ஆக அவனின் உணர்வை எடுத்து கண்ணன் அது தன் உடலுக்குள் அது செலுத்தப்படும் போது அந்த சீதா ராமனாக அது நம் உடல் உறப்பும் போது மகர்ஷிகளின் அருசக்தி நான் தர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு என் பார்வை அவனை நல்லவனாக்க வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று இந்த அம்பை எய்ய வேண்டும் என்று. அதே சமயத்தில் ராமன் எந்த அம்பை எய்தாலும் திருப்பி அவன் வாங்கிக் கொள்வான் என்று கதையும் உண்டு. ஆக இப்ப நான் சாந்தமாக ஒரு சொல்லை சொல்லும் போது அது அந்த சொல்லின் உணர்வுகள் அம்பாக உங்க செடிகளிலே பாய்கின்றது. மீண்டும் அது உங்களுக்குள் உணர்ச்சியை தூண்டிய பின் அதே பதில் என்ன செய்கிறது, நான் கெட்டவன் என்று சொல்லும் போது நீங்களும் என்னை கெட்டவன் என்று சொல்வார்கள். ஆக நான் இனிமையானவன் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போது இனிமையான பதில் வரும். அதனால்தான் ராமன் அம்பை எய்தானான் தான் அது கணைகளை மீண்டும் அவன் திருப்பி வாங்கிக் கொள்வான் என்று இப்படி புரிகிற நிலைக்கு நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள்.